வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். தனுசுல சுக்கர் நிறைந்தால் வெளிநாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், சுகங்கள் கிடைக்கும். இவங்க வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தனுசுல சுக்கர் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து அங்கேயே போய் வாழக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டின் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், இவங்க அக்கா தங்கச்சி அங்கே இருப்பாங்க, அண்ணன் தம்பி அங்கே இருப்பாங்க, அவங்களால இவங்க அந்த சந்தோஷங்களையும் சுகத்தையும் இவங்களால கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். இதில் என்ன அப்படின்னா, தனுசுல சுக்கர்னு இருந்தால் காதலில் குழப்பம் அதிகமாக இருக்கும். சரியான முடிவு எடுக்க முடியாது. இந்த காதல் சரியா தப்பா, இதை நம்ம சரியாக போவோமா, இல்லை இந்த காதல் நமக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அந்த டக்குன்னு முடிவெடுத்து அவங்க இதுதான் எனக்கு, இதுதான் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால செயல்படுத்த முடியாது. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது இவங்களுக்கு வேலையாகட்டும், இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே முரண்பாடாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு மாதிரி அதாவது முரண்பட்டு தான் சிந்திப்பாங்க. ஏன்னா குரு வீட்டில் சுக்கரன் வரும்போது என்னென்னா, அந்த சிந்தனையே முரண்பாடான சிந்தனையாக தான் இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு மரியாதை செலுத்தணும். குரு பகவானுடைய வழிபாடு இவங்க கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். வியாழக்கிழமை ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இந்த தனுசில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுப்பார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.